என்ன ஸ்ரீஜா, உங்க அப்பா 10 வயசு வரைக்கும் நீங்க வேலூர்ல படிச்சீங்கன்னு சொன்னாரு. நீங்க எல்கேஜில இருந்து டெல்லியில படிச்சேன்னு சொல்றீங்க. இதுல யார் சொல்றத நம்புறது? ஸ்ரீஜா, நம்ம அங்க போகும்போது உனக்கு 10 வயசு இருக்குமா? அப்ப நீ 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் அப்போ சின்ன பிள்ளையா இருந்தேன். நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். சரி சரி, சாப்பிடுமா, பசியில இருப்ப, சாப்பிடு. அப்புறம் ஸ்ரீஜா, நீங்க டெல்லியில எங்க? சாப்பிடும்போது என்ன பேச்சு? இப்ப பாருங்க ஸ்ரீஜாக்கு எப்படி குறையுதுன்னு. முதல்ல சாப்பிடுங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். அத்தை, என்னம்மா? விக்ரம் ஏதோ உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னா. சித்தி, என்ன சித்தி? சொல்லு விக்ரம். என்னப்பா? அது வந்து பாட்டி. ஏன் விக்ரம் இப்படி வெக்கப்பட்டு இருக்க? இப்ப இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. நீ கேட்டா அத்தை கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. சொல்லு. சொல்லியா? ஒன்றும் இல்லை பாட்டி, ஸ்ரீஜா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. அதான் அவளை வெளியில கூட்டிட்டு போலான்னு. நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் பாட்டி, இல்லைன்னா வேணாம். என்னோட பெர்மிஷன் எப்பவும் உனக்கு இருக்கும். ஸ்ரீஜாவை தானே, தாராளமா கூட்டிட்டு போ. தேங்க்ஸ் பாட்டி. விக்ரம், நாளைக்கு கூட கூட்டிட்டு போயிட்டு வா. ஓகே பாட்டி. ஐயோ பாட்டி, எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏம்மா, விக்ரம விட உனக்கு என்னம்மா வேலை? முறையா என் பேரை ஆசையா கூப்பிடுறான். போயிட்டு வா ஸ்ரீஜா. சரிங்க பாட்டி, போயிட்டு வரேன். குட் குட். தேங்க்ஸ். சாப்பிடுங்க, சாப்பிடு. ஆண்டி, என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க? நானும் பிரீத்தியும், சாரி, நானும் ஸ்ரீஜாவும் நாளைக்கு வெளியில போயிட்டு வரோம். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க ஆண்டி. விக்ரம் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா. நாம இதை தடுக்க ஏதாவது செஞ்சாகணும். என்ன ஸ்ரீஜா, விக்ரம் கேட்டா ஏதாவது ரீசன் சொல்லி வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுன்னு. என்ன சொல்ல சொல்றீங்க? வேலை இருக்குன்னு சொன்னாலும் விக்ரம விட வேற என்ன வேலை இருக்குன்னு அந்த பாட்டு கேக்குறாங்க. போயிட்டு வா நான் உங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படிங்க மறுக்க முடியும்? ஸ்ரீஜா, நீ நல்லா யோசிச்சு பாரு. நாம நிச்சயத்துல தோத்ததுக்கே இந்நேரம் விக்ரம் உன்னை வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிருக்கணும். ஆனா அப்படி எதுவும் செய்யாம உன்னை வெளியில கூட்டிட்டு போறானா, நம்மள வசமா சிக்க வைக்கிறதுக்கு அவன் பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம். நம்ம பிளான் படி நாளைக்கு ஸ்ரீஜாவை கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்டு முன்னாடி நிறுத்தினா போதும். அவ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடும். அவ கண்டிப்பா ஃப்ராடா தான் இருக்கணும். அதை வச்சு அவளை பாட்டிக்கிட்ட மாட்டி விட்டா போதும். பாட்டி அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. தள்ள வைக்கிற. அவன் என்ன பிளான் பண்ணாலும் சரி, நீ அந்த பிளான்ல சிக்கிறவே கூடாது.
நீ அவனு வெளியில போக கூடாது. அதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணுமே. அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு. நீ நேத்து வந்தவன் என்ன ஸ்கோர் பண்ணலாம்னு பாக்குறியா? உனக்கு முன்னாடில இருந்து நான் இருக்கேன். நீ பிளான்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும். எது பேசுறதா இருந்தாலும் எல்லார்கிட்டயும் பர்மிஷன் கேட்டு தான் பேசணும், புரியுதா? அடச்சி வாய் மூடு. உன்னாலதான் ஒண்ணும் பண்ண முடியல, அவராச்சும் ஏதாவது சொல்லட்டுமே. சந்திரிகா, என்கிட்ட உண்மையிலேயே ஒரு பிளான் இருக்கு. நீ இது வரைக்கும் கிழிச்சதெல்லாம் போதும், வாயை மூடிட்டு போய் உட்காரியா. என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா? இத பண்ணாலே போதுமா? சரியா பண்ணிடுவீங்கல்ல? என் புருஷ மாதிரி சொதப்பிட மாட்டீங்களே. என்ன போய் இந்த ஆள் கூட கம்பேர் பண்றீங்க? நான்லாம் பாளையங்கோட்டை ஜெயிலேயே பல்லாங்குழி ஆடினவன், போலீஸ் அடி வயிற்றுலயே புளிய கரைச்சவன். டாய் டாய் டாய், எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டல. எனக்குன்னு ஒரு நேரம் வரடா, அப்ப பாத்துக்கிறேன்டா உன்னை. டேய், அப்ப பாத்துக்கிறேன்டா, அப்ப பாத்துக்கிறேன்டா. பாரு பாரு அப்ப பாத்துக்கிறேன்டா. பா போடி. விடு அந்த ஆள. எங்க போறாரு? சோத்துக்கு இங்க தானே வரணும். கல்பனா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். அம்மா வீட்ல இருக்காங்க, பாத்துக்க. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. வரேன். அப்ப நில்லுங்கப்பா. என்னடி ஏன் கத்துற? மா, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம்மா, சீக்கிரமா போணும். எப்பவுமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போவ, இப்ப மட்டும் என்ன புதுசா அப்பா கூட? மா, அவங்களுக்கு எல்லாம் ஆஃப்டர்நூன் தான்மா எக்ஸாம். இப்ப அத பத்திலாம் பேச நேரம் இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். இப்ப என்ன பண்றது? ஆட்டோல வேணா போயேண்டி. மா, ஆட்டோல போனா டைம் ஆயிடுமா, போக முடியாதுமா. ஐயோ அண்ணா, ஆ? அண்ணா, நான் காலேஜ் போகணும்னா, எக்ஸாம் இருக்குண்ணா, இப்பவே டைம் ஆயிடுச்சுண்ணா, என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? காலேஜுக்கு போகணுமா? எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போகணும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. விக்ரம், ஆமா விக்ரம், கூட்டிட்டு போயேன். சித்தி, மறந்துட்டீங்களா? நான் ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வெளியில போகணும்ல. ஆமால, அவன் ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வெளியில போனோம். விக்ரம் நீ போ. நீ ஏதாவது ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிடு. மா, எப்படிமா இந்த நேரத்துல? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுமா, எக்ஸாம்க்கு வேற போணும். சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்றேன், நீ போனை கொடு. இவ வேற ஒரு இந்த போன் இப்படி ஒரு நிமிஷம். ஹரிஷ், ஒரு நிமிஷம். ஆண்டி, பவித்ராவை காலேஜ்ல டிராப் பண்றியா? எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. ஓகே ஆண்டி, விட்டுறேன். சரி நீ போ. மா, இவன் கூடயா? மா, இவன் கூட போனா பேசியே சாவடிப்பான், அதுக்கு நான் ஆட்டோலயே போயிடுறேன். ஏய், ஆட்டோல போனா சீக்கிரமா போக முடியாது, நீ தானடி சொன்ன. எடுக்கிறது 40 மார்க், அதையாச்சும் போய் ஒழுங்கா எழுதிட்டு வா. மா, ஏமா என் மானத்தை வாங்குற? ஆண்டி, 40 மார்க் எடுக்கறான்னு சொன்னீங்க. ஆமா ஹரிஷ், அதை தாண்டி ஒரு மார்க் கூட எடுக்க மாட்டா. உங்க பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? 99.9% சொன்னா. அம்மா, ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனோட பைக்ல போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம ஹரிஷ் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. மா, அது இல்லம்மா. நம்ம ஹரிஷ் தானே, போடி.
டைம் ஆச்சு அட போ. வாங்குங்க, எதுவும் பண்ண மாட்டேன். பாத்து போ, ஏதாவதுன்னா கால் பண்ணு. சரிம்மா. ஏய், உனக்கு யாரடி சொன்னது? தம்பி பாத்து போப்பா. சரி, ஓகே ஆண்டி. ஓவரா பண்ணிக்கிட்டு. ஆமா பவித்ரா, நீ என்ன படிக்கிற? நான் ஒன்றும் படிக்கல, இப்போ பின்னாடி சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் இப்ப கேட்கல, என்ன கோர்ஸ் படிக்கிறேன்னு கேட்டேன். அது பிஎஸ்சி ரப்பர் டெக்னாலஜி. ரப்பரா? அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா? எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்கு. ஆமா, அத படிச்சு என்ன பண்ணுவீங்க? செருப்பு. என்னது? அது உனக்கு தச்சு கொடுப்போம், நீ போட்டுக்கிறியா? எனக்கு செருப்பு வேணாம், பெல்ட் தச்சு கொடு. ஐயோ சாமி ப்ளீஸ், எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போ. ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டு. சரி சரி போறேன். ஏய், என்ன சும்மா மேல வந்து விழுந்துட்டு இருக்க? ஏய் நாய், ரோட்ட பார்த்து ஓட்ட மாட்டியா? ரோட் அப்படி இருக்குமா? இடையில நாயெல்லாம் சொல்லி திட்டிட்டல நீ? அது ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல? போறான். ஐயோ கடவுளே காப்பாத்துப்பா. ஹாய் சிஸ்டர். சிஸ்டரா? யாரா நீங்க? யாரா? உங்க லவர் கிட்டே கேளுங்க. லவ்வரா? சரி மச்சான், போயிட்டு வரட்டா? பை. என்ஜாய் பண்ணு மச்சே. அவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. ஓ, அப்போ நீ சொல்லிதான் அவங்க இப்படி பேசினாங்களா? ஏய், உன்னை காலேஜ் கூட்டிட்டு போறதே எனக்கு இப்பதான் தெரியும். உங்க மம்மி சொன்னாங்க, அதான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி நான் அவங்க கிட்ட சொல்லி செட் பண்ண முடியும்? கொஞ்சமாச்சு லாஜிக்கா பேசுறியா? அப்புறம் எப்படி அவங்க அப்படி பேசினாங்க? அதுவா, எப்பவும் பொண்ணுங்க கூட போனா இப்படிதான் கலாய்ப்பானுங்க. ஓ, டெய்லி இதே வேலையா தான் இருக்கியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? வா சாமி, ஆளை விடு. மன்மத ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்ட. நான் அந்த அளவுக்குலாம் ஒருத்தே கிடையாது. இப்போ விக்ரம் வந்து எப்படியா என்ன கூட்டிட்டு போயிடுவான்? என்ன பண்றது? யோ, என்ன மச மச நின்னுட்டு இருக்க? ஏதாச்சும் சொல்லியா? ஸ்ரீஜா, நீ அவங்க கூட போற மாதிரி கிளம்பு. நீங்க இந்த காம்பவுண்டை விட்டு தாண்டறதுக்குள்ள நான் எப்படியாவது உங்களை தடுத்து உள்ள கூப்பிட்டுறேன். நீ கிழிச்ச. ஸ்ரீஜா, என்ன ஸ்ரீஜா, போலாமா? சந்தோஷமா சிரிச்ச மாதிரி சொல்லு ஸ்ரீஜா. முதலா வெளியில போறோம், ஆனா உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே, பயம்தான் இருக்கு. வா ஸ்ரீஜா, வாங்க. யோ, வாயா போலாம். இரு, நம்ம டைம் பார்த்து மெதுவா உள்ள போவோம். அப்புறம் அந்த கூலி தொழிலாளிகளுக்கு 2000 ரூபாய் போனஸ். ஸ்ரீஜா, வா, பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். வா ஸ்ரீஜா. ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய். சரி, மறக்காம அதை செஞ்சு பாட்டி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. வா ஸ்ரீஜா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. முத வெளியில போறீங்க, பத்திரமா போயிட்டு வரணும். சரி பாட்டி. என்ன? அப்புறம் நான் இன்னைக்கு பெங்களூர் போறேன், அதனால நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். சரி பாட்டி. ஓகே, வாங்க வாங்க வாங்க. வரோம் மாமா. தேங்க்ஸ் பாட்டி. அப்ப நாங்க போயிட்டு வரோம் பாட்டி. பத்திரமா போயிட்டு வரணும். வா ஸ்ரீஜா.
வா ஸ்ரீஜா. ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன பாக்குற? வா. அந்த பக்கம் போய் உட்காரு. ஐயோ வயிறு வலிக்குது. என்னாச்சு? ஐயோ என்ன அப்பா? என்னாச்சு தெரியல. ஐயோ என்னங்க? ஐயோ ஸ்ரீஜா அப்பா அப்பா என்னாச்சுப்பா? ஐயோ வயிறு வலிக்குதுப்பா. விக்ரம் கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுப்பா. டாக்டர் வந்துருவாங்க. என்ன முதல்ல வந்து அவர் வலிக்குதுப்பா. எனக்கு மாமா எழுந்து உள்ள கூப்பிட்டு வாங்க. ஐயோ வயிறு வலிக்குது. ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ வயிறு வலி தாங்க முடியலையே. ஐயோ வயிறு வலிக்குதுப்பா. டெல்லியில இருக்கும் போது வந்துச்சு, இப்ப திரும்ப வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஏமா வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருக்காரு, கால் அமுக்குற வயிற்று மாப்பிள்ள அம்மா வலிக்குது. மாப்பிள்ள நீங்க ஏன் வந்தீங்க மாப்பிள்ள? ஸ்ரீஜா மாப்பிள்ளை கூட்டிட்டு போயிட்டு வாமா. முத தடவையே வெளியே கிளம்புனீங்க, நான் எதுக்கு இப்படி அபசகுணமா? போயிட்டு வாங்க மாப்பிள்ள. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிப்பா போவேன்? ஐயோ இது வழக்கமா வர்ற வழிதாம்மா, நீ போயிட்டு வாமா. இத உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. பாட்டி அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது அவரை விட்டுட்டு என்னால எப்படி விக்ரம் கூட சந்தோஷமா இருக்க முடியும்? நான் எங்க போனாலும் என்னோட மனசு ஃபுல்லா அப்பாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தான் இருக்கும். ஸ்ரீஜா நீ அப்பா பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க மாப்பிள்ளையும் சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா. இத பாரு, அழாத, வருத்தப்படாத. அப்பாவை பாத்துக்க. விக்ரம் கூட இன்னொரு நாளைக்கு வெளியே போலாம். என்ன? சரிங்க பாட்டி. என்ன விக்ரம், பாட்டியே இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம இன்னொரு நாள் போலாம். அப்பா ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும். அம்மா ஏய் வரதராஜா, நீயே ஒரு அல்லக்கை, நீ என்ன கிண்டல் பண்றல்ல? டேய் டேய் டேய், உன்னோட பிளான் எப்படி சக்சஸ் ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன்டா. இப்போ பாடுறா என் பர்ஃபார்மன்ஸை. மாப்பிள்ள அந்த சொட்ட தலையனுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா நடிக்கிறான். நீ உன்னோட வித்தையை காட்டி ஸ்ரீஜாவை வெளியே கூட்டிட்டு போ. ஓ விஷயம் அப்படி போகுதா? நான் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா 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 என்னாச்சு மாமா உங்களுக்கு? ஐயோ ரொம்ப வலிக்குதா மாமா? மாமா மாமா மாப்ள டிவி சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு. உங்க பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மாமாக்கு ஏதாவது ஆக போகுது, யாராச்சும் சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் கால் பண்றேன் விக்ரம். ஆண்டி நீங்க யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க? டாக்டர் ருக்மணி. இது பிரசவ கேஸ் இல்லம்மா, வயிற்று வலி கேஸ். லேடி டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி விடுங்க நானே பண்றேன். போ போ போ. ரொம்ப வலிக்குதா வருதோ? ஐயோ சாரி சாரி சாரி. ஐயோ வலிக்குதே.
எல்லா வேலையும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல ஏறிடுச்சு. ஆனா நம்ம மட்டும் இன்னும் அந்த ஃபைலையே பார்த்துட்டு இருக்கோமே. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ் கூப்பிடுறாரு. பாஸ் ஆபீஸ் வந்துட்டேன் பாஸ். உனக்கு இன்னைக்கு வேலை அங்க இல்ல, வீட்ல. ஓ சூப்பர் பாஸ், புரிஞ்சிருச்சு. என்ன கெட்டப்ல வரணும்? ஓ பாஸ் ஓகே பாஸ், வித் மேக்கப் அண்ட் காஸ்டியூமோட ரைட் டைம்ல அங்க இருப்பேன் பாஸ். அம்மா ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ. அம்மா